வடிவானவன் இறைவன். கலை அப்படின்னாலே இறைவன் வந்து கலை வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை நம்ம அழகான பரதக்கலை மூலமாக ஆரம்பிக்க போகிறோம். பரதம் ஆட வருகிறார் இன்னைக்கு விருது பெறப்போகும் குமாரி KS நிஷ்ரேயா வரலட்சுமி அவர்கள். பரதத்துடன் துவங்குவோம் இந்த அழகான நிகழ்வை. மறந்தாய் ஆனால் எனக்கு உணவு மறந்ததில்லை. உறங்க மறந்தாய் ஆனால் மனதால் இறங்க மறந்ததில்லை. தன்னை மறந்தாய் ஆனால் என்னை கழுவ மறந்ததில்லை. மண்ணை மறந்தாய் ஆனால் இந்த மகளை மறந்ததில்லை.
தேசம் நிறைந்து நீராட்டினாய் இதமனை மகிழ்ந்து சீராட்டினாய் வாசம் பொழிந்து வாரூட்டினாய் வரவசம் இருந்து தாளாட்டினாய் தேசம் நிறைந்து நீராட்டினாய் இதமனை மகிழ்ந்து சீராட்டினாய் வாசம் பொழிந்து வாரூட்டினாய் வரவசம் இருந்து தாளாட்டினாய் தேசம் நிறைந்து நீராட்டினாய் இதமனை மகிழ்ந்து சீராட்டினாய் உலகின் பொது மொழியம்மா உயிரின் முதல் மொழியம்மா உயர்வின் ஒரு வழியம்மா இடமாய் பகலாய் கண்பிடித்தாய் இனிதாய் கனிவாய் அங்கடித்தாய் உடலை வருத்தி உருகுறைந்தாய் உலகார் வியக்க எனை வளர்த்தாய் இடமாய் பகலாய் கண்பிடித்தாய் இனிதாய் கனிவாய் அங்கடித்தாய் உடலை வருத்தி உருகுறைந்தாய் உலகார் வியக்க எனை வளர்த்தாய் உலகின் பொது மொழியம்மா உயிரின் முதல் மொழியம்மா உயர்வின் ஒரு வழியம்மா கண்ணால் காணும் தெய்வம் உலகில் உண்டென்றால் அது அன்னைதான். மண்ணாய் போகும் மனிதன் இதனை மறந்தால் அவளோ மிருகம்தான். மண்ணாய் போகும் மனிதன் இதனை மறந்தால் அவளோ மிருகம்தான். உலகின் பொது மொழியம்மா உயிரின் முதல் மொழியம்மா உயர்வின் ஒரு வழியம்மா ரொம்ப அழகான நடனத்தோட நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு தாயோட வயிற்றுல இருந்து ஒரு குழந்தை பிறக்க வேண்டிய நேரம் வந்தது. அப்போ கடவுள் வந்து அந்த குழந்தைகிட்ட சொன்னார், நீ இப்போ ஒரு புது உலகத்துக்கு போக போகிற, அங்கே எல்லாமே உனக்கு புதுசாக இருக்கும். உடனே இந்த குழந்தைக்கு ஒரே பயம். ஐயோ அங்கே யாரெல்லாம் இருப்பாங்க, அதில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு எனக்கு எப்படி தெரியும், யார் எனக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது கடவுளே அப்படின்னு. அதுக்கு அந்த கடவுள் சொன்னாரா, கவலைப்படாத, என்னோட பிரதிநிதியாக ஒருத்தங்க ஏற்கனவே அங்கே இருப்பாங்க, அவங்க உனக்கு எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. ஓ ரொம்ப சந்தோஷம், ஆனால் நான் எப்படி அவங்கள அடையாளம் தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு கடவுள் சொன்னாரா, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் அவங்கள உன்னோட அம்மான்னு சொல்லுவாங்க அப்படின்னு. விண்ணை படைத்தான் மண்ணை படைத்தான், காற்றும் மழையும் வெயிலும் படைத்தான், பூமிக்கு அதனால் நிம்மதியில்லை, சாமி தவித்தான், தாய்மையை படைத்தான். தாய் ஒரு குழந்தைய தன்னோட வயிற்றுல சுமந்து பெறுபவள் மட்டும் தாய் கிடையாது. தாய்மை அப்படிங்கிறது ஆண் பெண் மற்றும் பல பாலர்களையும் தாண்டிய ஒரு உணர்வு. மனசுல நெகிழ்ச்சி அப்படிங்கிற உணர்வு இருக்கிற யாரா இருக்கட்டும், அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அந்த தாய்மை உணர்வு அவங்களுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது தான் நிஜம். நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு கட்டத்துல தாய்மை உணர்வை கொடுத்துருக்கோம், வாங்கியிருக்கோம். Each and every one of us at any point of time have been either a giver or a recipient of this beautiful feeling called motherhood. இந்த தாய்மைங்கிற உணர்வு மட்டும் இல்லை அப்படின்னா இந்த பிரபஞ்சம் என்னைக்கோ அழிஞ்சு போயிருக்கும்.
உலகை போற்றும் இந்த தாய்மையை போற்றும் வகையில் தாய்மை சிலை திறப்பு. இப்போ தாய்மை சிலையை திறந்து வைக்க போறாங்க. இப்போ இந்த சிலையை வடிவமைச்சவர் யாரு அப்படின்னா திரு ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள். மாநில தேசிய சிறந்த சிற்பக்கலைஞர் அப்படிங்கிற விருது வாங்கியிருக்காரு. பிரம்மாண்டமான நுணுக்கமான சிலைகளை அவர் செஞ்சிருக்காரு. டெல்லி, வாரணாசி அந்த மாதிரி நிறைய இடத்துல நடந்த கண்காட்சிகளில் கலந்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு எங்களது பாராட்டும் நன்றிகளும். இப்போ இந்த தாய்மை சிலையை திறந்து வைக்க நமது சிறப்பு விருந்தினர் திரு லேனா தமிழ்வாணன் அவர்களையும் அவரது துணைவியார் திருமதி ஜெயம் அவர்களையும் மற்றும் சிலையை வடிவமைத்தவர் திரு ஸ்ரீனிவாச ராவ் அவர்களையும் சிலைக்கு அருகில் வருமாறு அழைக்கிறோம். இறைவணக்கம் பாட இன்னைக்கு விருது வாங்க போற சப்னா சவுந்தரராஜன் அவர்களை அழைக்கிறேன். மாணிக்க வீணையேந்தும் மாதேவி கலைவாணி தேந்தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம். அருள்வாய் நீ இசை தரவாணி, இங்கு வருவாய் நீ லயம் தரும் மீனி அம்மா. மாணிக்க வீணையேந்தும் மாதேவி கலைவாணி தேந்தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம். நாம் மணக்க பாடி நின்றான் ஞானம் வளர்ப்பாய், பூமணக்க பூஜை செய்தாய் பூவை நீ மகிழ்வாய். மாணிக்க வீணையேந்தும் மாதேவி கலைவாணி தேந்தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம். வெள்ளை தாமரையில் வீட்டிருப்பாய் எங்கள் உள்ள கோவிலிலே உறைந்து நிற்பாய். வெள்ளை தாமரையில் வீட்டிருப்பாய் எங்கள் உள்ள கோவிலிலே உறைந்து நிற்பாய். கள்ளமில்லாமல் தொழும் அன்பருக்கே என்றும் அள்ளி அறிவை தரும் அன்னையும் நீ. வாணி சரஸ்வதி பாகவி பாரதி வாகதீஸ்வரி மாலினி, காணும் பொருளில் தோன்றும் கலைமணி வேண்டும் வரம் தருமேனி. நான் முகநாயகி மோகன ரூபிணி, நான் மறை போற்றும் தேவினி. வானவர் கமுதே தேனருள் சிந்தும் காண மனோஹரி கல்யாணி. அருள்வாய் நீ இசை தரவாணி, இங்கு வருவாய் நீ லயம் தரும் மீனி அம்மா. மாணிக்க வீணையேந்தும் மாதேவி கலைவாணி தேந்தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம். வாணியின் அருளோடு ரொம்ப அழகா இந்த விழா தொடங்கியிருக்கு. இப்போ மலர்வனம் குழுமம் நடத்தும் 3வது சாதனை மகளிர் விருதுகள் வழங்கும் விழா, ஒரு ஹேட்ரிக் விழா இந்த வருஷம் நடக்க போகிறது. மலர்வனம் துவங்கி 4 வருஷம் ஆச்சு. அது போட்ட குட்டி பாட்டும் பரதமும் அது துவங்கி 3 வருஷம் ஆச்சு. பாட்டும் பரதமுடைய பியூட்டி என்ன அப்படின்னா, தமிழில் கலைகளுக்காக வெளிவரும் ஒரே மின்னிதழ் அப்படிங்கிற பெருமை இந்த பத்திரிகைக்கு இருக்கு. இதுக்கப்புறம் அது வருஷம் ஒரு குட்டி போடணும் இல்லையா, அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக பிறந்த குட்டி தான் மிக்சட் பேக் அப்படிங்கிற இங்கிலீஷ் மேகசின். இப்போ இதில் என்ன பியூட்டி அப்படின்னா, நான் நிறைய பியூட்டி யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இந்த விழா சம்பந்தமான எல்லா விஷயங்களுமே அவ்வளோ அழகான விஷயங்கள். ஒரு நிறைய ட்ரஸ்ட்டுகள் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு பெரிய விஷயத்த நம்ம ராம்கி சார் அவரோட ஒய்ஃபோட துணையோட, ஒய்ஃபை நான் விட மாட்டேன் சார்,
சிங்கமாக வருஷம் நடத்திட்டு வராரு. அப்படிப்பட்ட ராம்கி சாருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து வரவேற்புரை வழங்க அழைக்கிறேன். தேங்க்யூ மேடம். ஐ திங்க் கொஞ்சம் டைம் தாண்டி போகிறதுனால பரதநாட்டிய நிகழ்ச்சி கொஞ்சம் லேட் ஆச்சு. அதனால் கொஞ்சம் என்னுடைய வெல்கம் ஸ்பீச்சை ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். எங்களது 3வது சாதனை மகளிர் விருதுகள் விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக ஆதர்ச தம்பதிகள் திருமதி ஜெயம் மற்றும் சகோதரர் கலைமாமணி லேனா தோழன் அவர்களை முதற்கண் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறேன். அவர் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு தம். மிஸ்ஸஸ் ஜெயம் வரேன்னு சொன்னது ரொம்ப எங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை தந்தது. அவர்களுக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சி உண்மையாகவே என்னாச்சுன்னா ஒரு கல்யாண களை கட்டியாச்சு சொல்கிறோம், அந்த மாதிரியா இருக்குது. ஏன்னா சாய் சங்கரா மேட்ரிமோனியல் பஞ்சாப கிருஷ்ணன் சார், அப்புறம் கல்யாண மாலை மோகன் சார் அண்ட் மிஸ்ஸஸ் மோகன் அவங்கெல்லாம் வந்திருக்காங்க. அது எங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. அப்போது இந்த நிகழ்ச்சியே சக்ஸஸ் ஆன ஒரு ஃபீலிங் இப்போ எனக்கு கிடச்சிடுது. அப்புறம் கலைமாமணி, கோவை அனுராதா சார் பல நிகழ்ச்சிகளுக்கு கூப்பிட்டும் வர முடியாத சூழ்நிலை இருந்தார். இன்றைக்கி மனைவிக்கு விருதுன்னு கட்டாயம் வந்திருக்கார், ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்கு. அப்புறம் பேனாக்கள் பேரவை தலைவர் NCM அண்ட் அவங்களோட மெம்பர்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. ராஜ்குமார், எழுத்தாளர் ஜவஹர், அப்புறம் குமரி அமுதன், மணிப்பாக்கம் வெங்கட், இப்படி நிறைய பேர் சொல்லிகிட்டே போகலாம். அவங்க எல்லாருக்கும் என்னது ஸ்பெஷல் இன்விடேஷன்ஸ். அதே மாதிரி இந்த சாதனை மகளிர் விருதுகள் வேற வந்திருக்கல அவங்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்தார் அவர்களுக்கும் அன்போடு அவர்களை வரவேற்கிறேன். எனக்கு நிறைய பேர் கேட்குற வேலை என்னென்னா, உனக்கு எதுக்கு இந்த வேலை, உனக்கும் பென்ஷன் கிடையாது, இதில் உனக்கு என்ன கிடைக்குது, இந்த மாதிரி நிகழ்ச்சி எதுக்கு நீ எடுத்து நடத்துகிற அப்படின்னு கேள்விக்கு நிறைய பேர் கேட்டிருக்காங்க, என் மனைவி உட்பட. எனக்கே தெரியல எதுக்கு நான் பண்ண, எனக்கே தெரியல. ஏதோ ஒரு சக்தி என்னை பண்ணு அப்படின்றது. என்னுடைய முயற்சி தான் இது திருவினை ஆக்குகிறது. ஒரு வாட்டி அமுலிமாமா சங்கர் சார் அந்த ஓவியர், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அமுலிமாமா சங்கர் ரொம்ப ஃபேமஸான ஆர்டிஸ்ட். அவருக்கு 90 வயசு ஆனதுக்கு அப்புறம் கூட அவருக்கு வெளி உலகத்துக்கு அவரை அதிகமாக வெளிச்சம் போட்டு காட்டவே இல்லை. கார்ட்டூன் வாட்ச் ஒரு மேகசின் அவருக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு நான் அவர் சிபாரிசு பண்ணேன். அவங்க ரொம்ப சந்தோஷமாக அவங்களுக்கு அவார்டு கொடுத்தாங்க. அந்த நிகழ்ச்சியில் அவர் கையப்படி சொல்கிறாரு, இத்தனை வருஷம் நான் கிணற்று தவளை போல் இருந்துட்டேன், என்னை வெளி உலகத்துக்கு யாருமே என்ன கொண்டு வரல, நீ தான் கொண்டு வந்தேன்னாரு. அந்த ஒரு சின்ன பொறி தான் அது இன்றைக்கி ஒரு தீப்பொறி ஆகி, அப்போ நிறைய பேர் இது மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்களே, அவங்கள எல்லாரையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஆர்டிஸ்ட் ராமு அவங்கள வெளியே எல்லாருக்கும் தெரியும், ஆனால் வெளியே எவ்வளோ யாருன்னே தெரியாது. அவங்க அலுவலகமும் அவங்க ஆஃபீஸும் அவங்கள அதிகமாக வெளியில் ரெகனைஸ் பண்ணி விடவும் மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய பேர் அது மாதிரி வெளி உலகத்துக்கு வராதவங்களை எல்லாரையும் வரவழைச்சு அவங்களுக்கு விருது கொடுத்து ஒரு பெரிய நிகழ்ச்சி பண்ணோம். அதில் லேனா சாருடைய தம்பி ரவி தமிழ் அவர் கலந்து கொண்டு அது பெரிய ஆர்டிஸ்டாக வந்திருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க என்னை ரொம்ப பாராட்டினாங்க, ரொம்ப அருமையாக பண்ணேன், இது வரைக்கும் அவ்வளோ ஆர்டிஸ்ட் வெளியில் கொடுத்து வந்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களோட பாராட்டுக்கள் தான் இந்த மாதிரி விழாக்கள் ஏற்பாடு செஞ்சுருக்கு, ஊக்குவிக்கிறா இருந்தது. அப்புறம் எங்களோட விழாக்கள் நடத்துகிறோன்னா வி தயாளன் ஒருத்தர் இருக்கார். அவர் நல்ல நண்பர், கவிஞர், எழுத்தாளர், அப்புறம் இலக்கிய வள்ளல். இப்போ அவர் புது பட்டம் இலக்கிய வள்ளல். எந்த நிகழ்ச்சி ஆனாலும் முதல்ல ஒரு தைரியம் கொடுக்கறதுக்கு அவர் தான் உடனே பண உதவி செஞ்சுருக்காரு. அதனால் அவர் ஒன்று வந்திருக்காரு தெரியல, அவருக்கு என்னோடய நன்றி. அவருக்கு தயவு செய்து ஒரு பலத்தை கைத்தட்டல, வராட்டே கூட அவருக்கு ஒரு கைத்தட்டல். ஏன்னா எல்லா நிகழ்ச்சிக்கும் எனக்கு அவர் தான் ஆதரவு கொடுத்துருக்காரு. அவருக்கு முக்கியமாக நான் இது பண்ணணும். என்னுடைய 3 பத்திரிகைகள் வெற்றிக்கு என்ன காரணம் சொன்னால், அதனுடைய கண்டென்ட்டு, எழுத்தாளர்கள், ஓவியர்கள் எப்போ கேட்டாலும் எந்த எதிர்பார்ப்புமின்றி எனக்கு கதைகளையும் எழுதி கொடுத்துருக்காங்க. பிரபல எல்லாருமே ஆர்னிகா நாசர் போடுறவங்களும் அவங்களே ஃபோன் பண்ணி கேட்டாங்க, சார் மலரோடத்தில் நான் எழுதலாமா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு பாப்புலரைஸ் ஆன மேகசீனாக இருந்தது. அதனால் அவங்க எல்லாருக்கும் என்னுடைய இந்த சந்தர்ப்பத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது பியூட்டிஃபுல் லே அவுட். ரொம்ப வருஷமாக எனக்கு கிருஷ்ணகுமார் ஒருத்தர் வடபழனியில் இருந்தார். அவர் தான் எங்களுக்கு ஸ்டூடெண்ட் டிசைனிங், அவர் தான் டிசைன் பண்ணார். இப்பொழுது வடிவமைப்பாளர் செய்வர் நமது கணேஷ் பாலா அவர்கள். எங்கே சார் கணேஷ் பாலா எங்கே தூங்க சார். தேங்க்யூ வெரி மச் சார். 3 பத்திரிகையும் அவர் தான் எனக்கு வடிவமைப்பு பண்ணி கொடுக்குறாரு.
ஸோ அவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நிறைய பேர் சொல்லணும், அதுக்கு நேரம் இல்லாதனால என்னுடைய உரையை சுருக்கமாக முடிச்சுக்கிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்துள்ளவங்க அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இது உங்கள் குடும்ப விழாவாக எடுத்துக்கிட்டு நிறை குறைகளை நீங்கள் சந்தோஷமாக ஏற்று பாராட்டணும். தேங்க்யூ வெரி மச். நான் எதுக்கு பண்ணுறேன்னு எனக்கே தெரியல, நீங்கள் சொன்னீங்க. பட் நான் சொல்கிறேன் சார், கேட்டுக்கோங்க. நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் ஆங்கே பொசியுமாம், அதுபோல நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. இது முதுமொழி. புதுமொழி என்ன அப்படின்னா, ராம்கி ஒருவர் உளரேல் கலைஞருக்கு கிடைக்கும் கவனிப்பு. அது இன்னைக்கு நாம உருவாக்குற இந்த புதுமொழி. கலைஞன் மகிழ்ந்தாதான் கலை மகிழுமா, கலை மகிழ்ந்தாதான் கடவுள் மகிழ்வாராம். ஸோ கலைஞர்களை மகிழ்வித்து கடவுளை நீங்கள் மகிழ்விக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய இந்த ஜென்மத்து கர்மா. அதை தான் நீங்கள் பண்ணுறீங்க. இனிமேல் யார் கேட்டாலும் அதனால தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. ஸோ அடுத்ததாக இந்த மேகசின்ஸை பற்றிலாம் நிறைய பேசுறதுக்கு அவருக்கு இருக்கு நிறையான அந்த வார்த்தை தான் அவருக்கு வர மாட்டேங்குது. ஏன்னா அது அவருடைய மேகசின்ங்கிறதுனால மலர்வனம் குழும இதழ்களை பற்றி பேச பிரபல எழுத்தாளர் திரு பிரபுசங்கர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மிகவும் அற்புதமான குடும்ப விழா மிக சிறப்பாகவும் சந்தோஷமாக நடந்து கொண்டிருக்கிறது. அம்மையார் சொன்னது போல 3 வருடங்களாக விருதுகள் வழங்கியே பழக்கப்பட்டு விருது வழங்கு வள்ளலாக திகழ்கிறார் திரு ராம்கி. முதலில் அதற்காக அவரை பாராட்ட வேண்டிய என்னுடைய கடமை தான் நினைக்கிறேன். ப்ளீஸ். நன்றி. விருதுகள் வழங்கு வள்ளல் என்று அவருக்கு பட்டம் கொடுக்கலாமா? இந்த மீட்டிங்கில் அவர் கொடுத்துருவே நினைக்கிறேன். அது ஷீல்டு ரெடி பண்ணல, வெறும் வார்த்தை தான். பொதுவாகவே இன்டர்நெட் மேகசின்ன்றது கொரோனா காலத்துக்கு பிறகு தான் பிரபலமாச்சு. அதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம், ஆனால் என் நாலேஜுக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிரபலமானது அப்போ அதுதான். அந்த மேகசினை படிக்கிறதுக்கு நம்ம மொபைலில் ட்ரை பண்ணும்போது அது ஸ்க்ரால் பண்ணி படிக்க வேண்டியிருந்தது. எழுத்துக்கள் பொடியாக இருந்தால் அந்த ஃபாண்ட்டு பெருசு பண்ணிட்டு படிக்கும்போது இன்னும் கஷ்டமாக இருந்தது, ஐ ஸ்ட்ரெயினாக இருந்தது. சரி, கம்ப்யூட்டர் டவுன்லோட் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு படித்தா என்கிட்ட பெரிய 18 இன்ச்சு குறுக்களவு உள்ள டிவி கம்ப்யூட்டர் ஒன்று இருக்குது. அதில் படிக்கும்போது தலையை எப்படி திருப்பி படிக்க வேண்டியிருந்தது. அது பெரிய அவசியம் இருந்தது. இன்டர்நெட் மேகசின் இவ்வளவு கஷ்டமாக இருக்குது, இது ஆர்வமே இல்லையே அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அற்புதமாக மலர்வனம் வந்தது. விஷயங்கள் அழகாகவும் லேஅவுட் அற்புதமாக அமையுமானால் இந்த கண் வலியோ தலைவலியோ தெரியாதுங்கிற உண்மையை நான் அப்போ தான் படிச்சிருக்கேன். ரொம்ப அற்புதமான லேஅவுட். அதாவது அவர் நாகினி டிசார் குரூப்பில் பெரிய கீ போஸ்ட்டில் இருந்திருக்கார். அங்கே அம்புலி மாமா எத்தனை லாங்குவேஜில் வரும், பொம்மை, மங்கை, அந்த மேகசின் இன்றைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு அற்புதமான ஒரு வண்ண கலவையாகவே இருக்கும். அது அந்த இன்ஸ்பிரேஷன் தான் அவருக்கு இந்த மேகசின்ஸை நடத்துறதுக்கு ஒரு உந்துதலாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் அம்புலி மாமா பத்திரிகையில் வாங்கி ஒரு 2-3 மாதம் கழித்து அப்புறம் பரட்டினாங்கன்னா கூட ஒன்றுக்குன்னு ஒட்டிக்காது. அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி மெயின்டைன் பண்ண ஒரு நிறுவனம். அதுலேருந்து ஒரு தயாரிக்கிற புத்தகம் எப்படி இருக்கும், அற்புதமாகத்தான் இருக்கும். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை மறுபடியும் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாகவே அச்சு பத்திரிகைகளுக்கு விளம்பரங்கள் உண்டு, ஓரளவு சமாளிப்பாங்க. மின்னிதழ்களுக்கு அந்த அளவுக்கு விளம்பரத்துக்கான ஸ்கோப் இல்லை. ஆனாலும் விடாப்படியாக அவர் நடத்திட்டு இருக்காருனாக்கா அது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். இந்த வகையில் அந்த மேகசினை பாராட்டி படிக்கக்கூடிய நம்மெல்லாம் அவருக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கலாம் என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். அந்த வகையில் மலர்வனம் பாட்டும் பரதமும்
அந்த 2 இதழ்களுக்கான வருட சந்தாவன 1000 ரூபாயை நான் அவருக்கு அளிக்க விரும்புகிறேன். இதை ஒரு லீடாக எடுத்து நம்மளும் என்கரேஜ் பண்ணுவோம். அவர் மேலும் மேலும் நிறைய வளர்க்கட்டும். 3 இல்லை 10 பத்திரிகை நடத்துகிறார் அவர். அந்த அளவுக்கு சாமர்த்தியமும் அந்த அளவுக்கு சுறுசுறுப்பும் உற்சாகமும் இருக்குது. அவருக்கு துணைவியார் அதுக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்துகிட்டு இருக்காங்க. ஆகவே அவர் மீண்டும் அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். பிரபுசங்கர் சார் சொன்ன மாதிரி அந்த ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது அவ்வளோ முக்கியம். ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டென்ட் பாதி, ப்ரெசன்டேஷன் மீதி. எவ்வளோ நல்ல கண்டென்ட்டாக இருந்தாலும் பார்க்கறதுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருந்தால் தான் அது ஹியூமன் நேச்சர். ரெண்டுமே அந்த கண்டென்ட்டும் டிசைனிங்கும் ரெட்டை மாட்டு வண்டி மாதிரி ஈக்குவலாக அழகாக ரெண்டுமே அழகாக போயிட்டுருக்கணும். இந்த மலர்வனம் குழும பத்திரிகைகளின் வடிவமைப்பாளர், டிசைனர் இவர் பாலகணேஷா கணேஷ் பாலாவா. பாலகணேஷா கணேஷ் பாலாவா எனக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருந்தது. ரெண்டுமே ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ திரு பாலகணேஷ் அவர்களை டிசைனிங் பற்றி சொல்கிறதுக்கு மேடைக்கு அழைக்கிறேன். கலைமாமணி ராம்ஜி அவர்களை அன்போடு வருக என வரவேற்கிறேன். பாட்டு மரத்துக்கு கிரேட் சப்போர்ட் அவர் தான். அனைவருக்கும் வணக்கம். மலர்வனம் திரு ராம்கி அவர்களை நான் முதல்ல சந்தித்தப்போ மலர்வனம் ஒரு இதழ் நடத்திட்டுருக்கார் அப்படின்றது மட்டும்தான் எனக்கு தெரியும். நான் பார்த்ததெல்லாம் அவரை வேறு விழா மேடைகளில், அது மற்றவங்க நடத்துகிற விழாவாக, மற்றவங்களுக்கு செய்கிற பாராட்டு விழாவாக இருக்கும். ஆனால் அங்கே இவர் ஒரு ஷீல்டு கொடுத்து மலர்வனம் வாழ்த்துக்கிறதுன்னு சந்தோஷமாக வாழ்த்திட்டு போவார். பாட்டும் பரதமும் ஆரம்பித்து சில இஷ்யூஸ் வந்த பிறகு என்கிட்ட லேஅவுட்டுக்காக வந்தப்போ நான் அவர்கிட்ட கேட்ட முதல் கேள்வி என்னென்னா, சார் உங்கள் வீட்டுக்கு பின்பக்கம் ஏதாவது ஷீல்டு தயாரிக்கிற ஃபேக்ட்ரி வச்சுருக்கீங்களான்றது தான். இல்லை, அப்போல ஒரு ஆர்வத்தோடு எல்லாரையும் ஊக்குவிக்கிறதுல முதல்ல நிற்கிற மனிதர் அவர். மலர்வனம் பாட்டும் பரதமும் கூடிச்சு. அப்புறம் மிக்சட் பேக் ஆச்சு. 3 விதமான பத்திரிகைகள், 3க்கும் முழு அர்ப்பணிப்போட உழைப்பை செலுத்துகிறவர் அவர். உழைப்பை செலுத்துகிறவன்றத விட அந்த வடிவமைப்பில் அவர் காட்டுற அக்கறை அபரிமிதமானது. மலர்வனத்தை சாதாரண வார பத்திரிகைகள் மாதிரின்னு வச்சுட்டிங்கன்னா, பாட்டும் பரதமும் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தனி யூனிக்கான பத்திரிகை. அது ஃபைன் ஆர்ட்ஸுக்காக பாட்டு, இந்த டான்ஸுக்கு ப்ரோக்ராம் எங்கே நடந்தாலும் எல்லாத்தையும் கவர் பண்ணி இது மாதிரி இன்னொரு இதழ் வரதை நான் பார்த்ததா எனக்கு ஞாபகம் இல்லை. இவ்வளவு அழகாக பண்ணுவார். அதில் படங்கள் அத்தனையும் தெளிவாக வரணுன்றதில் அவர் எடுத்துக்கிற அக்கறை எனக்கு ரொம்ப பிரமிப்பை கொடுக்கும். அந்த இஷ்யூ ஃபினிஷ் பண்ணி ஓகேன்னு அவர்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்குறதுக்குள்ளே எனக்கு போரும் ஆகிடும். அத்தனை பேர் முகமும் ஒரு அட்டைப்படத்தை உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன். அட்டைப்படத்தில் 7 பேர் படம் வரணும் பாரு. நடன மணிகள், பாடகர்கள் 7 பேர் படமும் நல்லா பெருசாக இருக்கணும். ஆனால் ஒன்று டச் பண்ணக்கூடாது அந்த இருக்கிற குறுகின ஸ்பேஸுக்குள்ளே. இது மாதிரி பல சவால்கள் அவர் எனக்கு கொடுத்துருக்காரு. அத்தனையும் தாண்டி மின்னிதழ்களை வடிவமைக்கிறதுல முக்கியமான ஒரு கவனத்தை கொள்ள வேண்டிய அம்சம் என்னென்னா, எழுத்துக்கள் பெருசாக இருக்கணும், படங்கள் தெளிவாக இருக்கணுன்றது தான். அந்த இடத்துல வடிவமைப்பாளனுடைய திறமையை காட்டுறதுக்கான அந்த ஒரு அரங்கம் அது கிடையாது. வார பத்திரிகைகள், மாத பத்திரிகைகள் தான். ஸோ அந்த விஷயத்தை கவனத்தில் எடுத்துகிட்டு கரெக்டாக நாங்கள் வடிவமைச்சு கொடுத்துட்டு வரோம். இப்போ அவர் அந்த மிக்சட் பேக் ஆரம்பித்ததுக்கப்புறம் எல்லோரும் கேட்குற கேள்வியாக தான், ராம்கிக்கு தூங்குறதுக்கு சாப்பிட்றதுக்கெலாம் டைம் கிடைக்குமா கிடைக்காதான்றது. அந்த அளவுக்கு பிரமிக்க வைக்கும் விதமாக 3 பத்திரிகையும் கொண்டுட்டுருக்காரு. இவர் என்னை இவ்வளோ தூரம் செய்ய சொல்லி வேலை வாங்குறாரு, படுத்துறாருன்னு சொல்கிறேனே ஒழிய நான் என்னெல்லாம் செய்கிறேன்றதை நான் இது வரைக்கும் சொன்னதில்லை. முன்னெல்லாம் ஒருத்தர் எழுத்தாளர் இன்னும் அறியப்படணும்னா அதுக்கு ஒரே ஒரு சோர்ஸ் வார பத்திரிகைகள், மாத பத்திரிகைகள் தான். பத்திரிகைகளில் படைப்புகள் வெளியானால்தான் அவங்க யாருன்னு என்னன்றது வெளி உலகுக்கு தெரியும். அப்புறம் புத்தகம் பதிப்பிக்கிற அளவுக்கு வருவாங்க. அப்படி வரப்போ பத்திரிகை ஆசிரியர்கள் எத்தனை வரிகளை வெட்டுவாங்க, குறைப்பாங்கன்றது சம்மந்தப்பட்ட ஆசிரியருக்கும் பத்திரிகையாளருக்கும் தெரியும். பத்திரிகை ஆசிரியரை யாரும் கேட்க முடியாது. இவ்வளோ தூரத்துக்கு டிஜிட்டல் வசதி அப்போ இல்லை. இப்போ என்னென்னா, ஒருத்தர்கிட்ட ஒரு ஆர்டிக்கிள் வருது, ஒரு கதை வருதுன்னா அதில் நம்ம சில வரிகள் தேவையில்லாதுன்னு தேவைன்னா தூக்கிடுவோம். ராம்கிக்கு ரொம்ப கருணை மனது, எடிட் பண்ணவே மாட்டார். எல்லாம் பாவம் வரட்டு போட்டுருங்கம்பார். நான் தான் ஒரு ஆர்வம் காரணமாக என்ன நானே செப்பரேட்டர்னு விபரீதமாக கற்பனை பண்ணிவிட்டு சில வரிகளை வெட்டிடுவேன். உடனே அவருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரும், ஏன் இந்த வரிகளை தூக்கினீர்கள், நான் இதை முக்கியமானதாக நினைச்சேன்ட்டு எனக்கு அப்படியே ஃபார்வேர்ட் பண்ணுவார். நான் பதிலே சொல்ல மாட்டேன், மனுஷன் மாட்டின்ட்டு அவரே பதில் சொல்லட்டும்னு. அதில் என்ன கான்செப்ட்னா, எது முக்கியமான வரிகள் நீங்கள் நினைக்கிறீங்கன்றது முக்கியம் இல்லை, வாசகனுக்கு எது முக்கியமான வரிகள்ன்றது எடிட்டிங் டேபிளில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அதனால் அந்த விஷயத்தை நாங்கள் தான் செய்வோம் அப்படின்னு சொல்லி
எல்லாத்தையும் விளக்கிட்டு இருக்க முடியாது. இது மாதிரி சில விஷயங்கள்லாம் நான் வந்து ராம்கியை மாட்டி விட்டு வேடிக்கை பார்ப்பேன். ஆகக்கூடி மோதலும் நேசமும் உரசலும் அந்யோன்யமாக இந்த பத்திரிகையின் வளர்ச்சியும் என்னுடைய வளர்ச்சியும் சேர்ந்தே போயிட்டுருக்கு. இந்த வாய்ப்பை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கும் ராம்கி சாருக்கு மிக்க நன்றி. உங்களுக்கும் வணக்கம். குழுமமே ஒரு குடும்பமாக தான் செயல்பட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான விஷயம் அது. சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சியோட முக்கியமான கட்டத்திற்கு வந்திருக்கோம். ஸோ எல்லாரும் வந்து ரொம்ப சமத்தா அடக்க ஒடுக்கமாக எல்லாம் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். கொஞ்சம் நேரம் அதை விட்டுட்டு லெட் அஸ் இன்க்ரீஸ் த எனர்ஜி. ஸோ இப்போ நான் ஆஹா சொன்னேன்னா நீங்களாம் என்ன சொல்லுவீங்க? ஓஹோ சொல்லக்கூடாது, எனர்ஜியோட சொல்லணும். ஆஹா ஆஹா ஆஹா. சார் காஃபி கொடுத்தீங்களா இல்லையா எல்லாருக்கும்? ஆஹா 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 ஆஹா. ஐயோ, அப்புறம் இப்போ டோக்கன் கொடுப்போம் நாங்கள், இவங்களுக்கு மட்டும் தான் டின்னர் அப்படின்னு சொல்லிட்டேன்னா ஆஹா ஆஹா ஆஹா. ஒரு குடும்பத்தில் ஒரு ஃபேமிலி, நான் வந்து ஒரு கதை சொல்லிடுறேன், கதை சொல்லாமல் பேச வராது, ஓகே? நீங்கள் கதை கேட்டு தான் ஆகணும், அது உங்களோட தலையெழுத்து. இப்போது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒரு அம்மா அப்பா 2 குழந்தைங்க, 7 வயசு 5 வயசு. பெரியவன் பேர் ராம், சின்னவன் பேர் லக்ஷ்மண், நமக்கு ஞாபகம் இருக்கிறதுக்கு வச்சுக்கலாம், ஓகே? இப்போ அவங்க ஃபேமிலியாக எங்கேயோ வெளியில் கிளம்புறாங்க. அப்பா காரில் ஏறி உட்காந்துட்டாரு, ஸ்டியரிங் பின்னால் உட்காந்துட்டாரு. சொன்னார் என்னமோ லேட்டாவது, சீக்கிரம் கிளம்பணும். அம்மா என்ன பண்ணுவாங்க? போய் ஆஃப் பண்ண அடிப்பியை திருப்பி ஆஃப் ஆயிருக்கா பார்த்துட்டு, பூட்டின பூட்டியை திருப்பியும் சரியாக பூட்டியிருக்கோமா நிறுத்து பார்த்துட்டு எல்லாம் பண்ணிட்டு வராங்க கார்கிட்ட. இப்போ அந்த பெரிய பையன் ராம் சொல்கிறான், அம்மா இன்னைக்கு நான் தான் ரைட் சைடு வலது பக்கம் உட்காருவேன். அது வரைக்கும் சைலண்ட்டாக இருந்த சின்ன பையன் லக்ஷ்மண் சொல்கிறான், அதெல்லாம் முடியாது, நான் தான் இன்னைக்கு ரைட் சைடு உட்காருவேன். பெரியவனுக்கு கோவம் வந்துருச்சு. இவ்வளோ நேரம் சும்மா தானே இருந்த, இப்போ நான் கேட்ட உடனே நீயும் சொல்லுவியா? நீ முதல்ல கேட்ட, ஆனால் நான் தான் முதல்ல நினைச்சேன், அதனால எனக்கு தான் ரைட் சைடு. அதெல்லாம் முடியாது. போன வாரம் நீ பூரி கேட்ட, நான் தோசை கேட்டேன், ஆனால் அம்மா பூரி தான் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வாரம் நான் வந்து டிராகன் போலாம் சொன்னேன், நீ வந்து என்னமோ சொன்னேன், ஆனால் வந்து நம்ம வந்து டிராகன் போல நீ சொன்ன இடத்துக்கு தான் போகணும். நீ சொன்னதான் நான் சொன்னதான் நீ சொன்னதான் பயங்கரமான ஒரு சண்டை அண்ணனுக்கும் தம்பிக்கும். பாப்பா என்ன பண்ணுவார்? ஏதாவது பண்ணேம்மா. அம்மா என்ன பண்ணாங்க? போனாங்க பெரியவங்கிட்ட, டேய் கண்ணா, நீ தானே திருப்பி அதையே சொல்லாத, நானா முதல்ல பிறக்கிறேன்னு சொன்னேன், நீ போய் அவன்கிட்ட பேசு. போனாங்க அம்மா சின்ன பையன்கிட்ட. அவனுக்கு கண்ணில் அப்படியே குளம் கட்டி நிற்குது. அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த அம்மாக்கள் ப்ளே பண்ணுற நிறைய ரோல்ஸில் ஒரு முக்கியமான ரோல் என்னென்னா, லைட்டாக அந்த சாணக்கியத்தனம் இருக்கணும் அம்மாக்களுக்கு, இல்லைன்னா சமாளிக்க முடியாது. அவங்களுக்கு தெரியும், சின்னவங்கிட்ட வாயை திறந்தோம் முடிஞ்சு போச்சு இன்னைக்கு. ஸோ திருப்பி வந்தாங்க பெரியவங்கிட்ட, கண்ணா சொல்கிறத கேட்க போறியா இல்லையா, நீ தானே பெரியவன், அது எல்லாம் இட் ஒர்க் அவுட். பெரியவன் சொன்னான், சரி எப்போ பாரு நானே விட்டு கொடுக்குறேன், இன்னைக்கும் நான் விட்டு கொடுக்குறேன், அவனே ரைட் சைடு உட்காந்துக்கிட்டோம். சின்ன பையனுக்கு பயங்கர சந்தோஷம், சாதிச்சிட்டோம்ல. போனான் கார்கிட்ட, அப்பாவை பார்த்தான், அண்ணன் பக்கம் திரும்பவே இல்லை. அம்மா கிட்ட போனான், புடவையை பிடிச்சி இழுத்தான். அம்மா இதில் எதுமா ரைட் சைடு? ஒல்வது அறிவது, அறிந்த பின் கண் தங்கி செல்வார்க்கு செல்லாதது இல். வலியறிதல் அதிகாரம், திருக்குறள் எண் 472. இன்னொருத்தங்க பண்ணுறாங்களே அப்படிங்கிறதுக்காக மட்டும் நானும் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணாமல், எனக்கு என்ன ஆசை, என்னுடைய ஆசை எங்கே போகுது, என்னோட பேஷன் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சு அந்த பாதையில் தன்னுடைய இன்ட்ரெஸ்ட்டை செலுத்துபவர்களுக்கு எந்த விதமான எல்லாவற்றிலும் வெற்றியே கிட்டும், மனநிறைவோடு அவங்க வாழ முடியுங்கிறது இந்த திருக்குறளில் எனக்கு புரிஞ்ச ஒரு டீப்பான மீனிங். இன்னைக்கு இங்கே விருது வாங்க வந்திருக்கிற அத்தனை பேரும் அவங்களுடைய பேஷன் என்ன, அவங்க காலிங் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சு அதை ஃபாலோ பண்ணி தான் இங்கே வந்திருக்காங்க. அதை சரியாக
கண்டுபிடிச்சு சரியாக அங்கீகாரமும் பண்ணியிருக்காங்க மலர்வனம் குழுமத்தினர். இன்னைக்கு விருது வாங்க போகும் அனைவருக்கும், அதை ஏற்பாடு பண்ணியிருக்கிற இந்த மலர்வனம் குழுமத்திற்கும், என்கரேஜ் பண்ண வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் சத்தமா, ரொம்ப சத்தமா ஆஹா 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 ஆஹா. Very good, clap for yourselves. And now ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பிச்சிடும். சரி, அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயம். இன்னைக்கு 36 பேர் அவார்டு வாங்க போகிறாங்க. 36 பேரோட பயோடேட்டாவை படிக்க 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 அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஒருத்தரும் பயங்கரமாக சாதிச்சிருக்காங்க. ஆனால் நமக்கு இருக்கிற நேரம் ரொம்ப கம்மி. அதனால ஒவ்வொருத்தருடைய பயோடேட்டாவும் ஃபுல்லாக படிக்க முடியாது. அதுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் நேரமின்மை காரணமாக சுருக்கமாக தான் சொல்ல போகிறோம். உங்கள் எல்லார்கிட்டையும் என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, இந்த அவார்டு வாங்குற ஒத்தொத்தர்கிட்டையும் தனியாக பேசி அவங்க என்ன சாதிச்சிருக்காங்க, என்னென்ன கஷ்டங்கள் அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்கங்கிறத அவங்கக்கிட்ட நீங்கள் பேசி தெரிஞ்சு அவங்கள ஊக்குவிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். வித் தட் ஆரம்பிக்கிறோம் நம்மளுடைய விருதுகள் வழங்கும் விழாவை. முதலாவதாக ரத்ன கமலம் விருதுகள். இவங்க ஸ்ரீமதி வைஜெயந்தி மாலா அவங்க கையால் நாட்டிய மயூரி அப்படிங்கிற விருது வாங்கியிருக்காங்க ஹூஸ்டனில். ஐரோப்பாவில் பர்முடா ஐலாண்டில் டான்ஸ் ஆடின ஒரே பெண்மணி அப்படிங்கிற பெருமை இவங்களுக்கு இருக்குது. சுஹாசினி நிருத்ய கலா அப்படிங்கிற அமைப்பு மூலமாக 63 வயசான ஒரு பெண்மணிக்கு நடனம் சொல்லி கொடுத்து அரங்கேற்றமும் செஞ்சு வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லை, கேட்டல் குறைபாடு இருக்கிற குழந்தைங்களையும் ட்ரெயின் பண்ணி ஆட வச்சுருக்காங்க. ரத்ன கமலம் விருது நாட்டியத்திற்காக ஸ்ரீமதி பாக்யஸ்ரீ அவர்களுக்கு அளிப்பதில் மலர்வனம் பெருமைப்படுகிறது. நம்ம எந்த அளவுக்கு கை தொட்டுறோமோ அந்த அளவுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடுமா? நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறினாதான் எல்லா கலைகளுமே சிறக்கும் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. பாரம்பரிய தாளங்கள்ல இருந்து நவீன நடன அசைவுகள் வரைக்கும் எல்லா விதமான துறைகளிலும் திறமையோட புதுவிதமான நடன முறைகளை உருவாக்கியிருக்காங்க இவங்க. சைத்தன்யா நாட்டிய பள்ளிங்கிற 6 வருஷத்துக்கு 300க்கும் மேலான நடனமணிகளை உருவாக்கியிருக்காங்க இவங்க. இவங்களுடைய உன்னதமான பணிக்கு மலர்வனம் ரத்ன கமலம் விருது நாட்டியத்திற்காக வழங்கி கௌரவிக்கிறது ஸ்ரீமதி ராஜேஸ்வரி சுந்தரராமன் அவர்கள். கங்ராஜ். ஓ, நல்லா இருக்கேன். இந்த விசில் கூட சத்தமாக கூட அடிக்கலாம், அடிச்சுட்டே இருக்கலாம், நல்லா இருக்கும். சத்குருபியோ நமக. அவையோருக்கு என்னுடைய முதற்கண் வணக்கங்கள். மேடையில் அமர்ந்திருக்கும் ஆன்றோர்களுக்கு, சிறப்பு விருந்தினர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கலைகளை போற்றி ஆராதிக்கும் திரு ராம்கி அவர்களையும் அவருடைய குழுமம் மலர்வனம், பாட்டும் பரதமும் ஆகிய அந்த இதழ்களின் ஒட்டுமொத்த குழுமங்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
பொதுவாகவே கலைகளை நாம் ஆராதிக்கணும், போற்றணும். இந்த கலையில் நம்ம சாதிக்கணும்னா அதற்கு நிறைய ஊக்கமும் உற்சாகமும் தேவைப்படுறது. அதை கண்டினியூஸாக திரு ராம்கி அவர்கள் எங்களுக்கு வழங்கிட்டே இருக்காங்க. அதற்கு ரொம்ப பெரிய நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதுவும் பெண்கள் இந்த துறையில் வந்து நிறைய சாதிச்சிட்ருக்கோம். நிறைய ஜெனரேஷன்ஸ் ஆஃப் டான்சர்ஸ் இங்கே வந்து அவர் ப்ரமோட் பண்ணுறார். ஸோ அவங்களுடைய சேவையை நான் பாராட்டி என்னை இன்று கௌரவித்ததற்கு நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்து என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்ணியம் காப்போம், பெண்ணியம் போற்றுவோம், பெண்ணியம் வளர்ப்போம். நன்றி ஐயா, நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.